நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான விதிகளை வகுத்து அறிவிக்க கோரிய வழக்கில் 8 வாரங்களில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் என்னுடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள் வழங்கலாம். தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு புதிய உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. 2026 ஜனவரி முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை அமல்படுத்தும் வகையில் விதிகள் மற்றும் செயல்பாட்டு நெறிமுறைகளை வகுத்து அறிவிக்க கோரி தமிழ்நாடு பழைய ஓய்வூதிய திட்ட மீட்பு இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் நந்தகோபால் மற்றும் 3 மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டப்படி பழைய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வந்த பின் பணியில் சேர்ந்து 2026 முன் ஓய்வு பெற்ற தங்களுக்கு புதிய உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் சிறப்பு கருணை ஓய்வூதியம் பெற தகுதியுள்ளதாக கூறியுள்ளனர். ஆனால் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த இதுவரை விதிகளோ செயல்பாட்டு நெறிமுறைகளோ வகுக்கப்படவில்லை எனவும் விதிகளை வகுக்காவிட்டால் தங்களுக்கு கருணை ஓய்வூதிய பலன்களை பெற இயலாது என்பதால் விதிகள் செயல்பாட்டு நெறிமுறைகளை வகுத்து அறிவிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பி டி ஆஷா மனு குறித்து 8 வாரங்களுக்குள் பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.